ரீசென்ட் டேஸில் அரளிச்செடியோட ஒரு நியூஸ் ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்தது. என்ன அப்படின்னா, அரளிச்செடியோட இலைகளை கடிச்சு சாப்பிட்ட கேரளாவில் ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு. ஆமாங்க, அந்த காலத்துலேருந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க, அரளிச்செடியோட விதைகளை வந்து அரைச்சி குடிச்சிட்டு செத்து போயிட்டாங்க. தம்பி அது வேறப்பா, ஒரே ஃபேமிலியில் நிறைய செடிகள் இருக்குங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா பாய்சன் தான். அப்போ எங்கள் வீட்டில் வளர்த்துட்டு இருக்கோம், நாங்கள் தூக்கி போட்டுடலாமா அப்படின்னு கேட்க போனால், தூக்கிலாம் போட தேவையில்லை. ஓகேங்களா, நீங்கள் சேஃபாக இருக்கீங்க, இத்தனை நாள் வரைக்கும் சேஃபாக வளர்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கிலிருந்தே எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து வளர்த்துங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா பாய்சன். ஜஸ்ட் இதை பறித்து சாமிக்கு வைக்கிறீங்க அப்படின்னா வச்சுக்கோங்க. இதை கடித்து சாப்பிட்றது அந்த மாதிரி விஷயங்களை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹெவி பாய்சன். ஸோ உயிரே போயிடலாம். அண்ட் முக்கியமான விஷயம்னு சொல்ல போனால், ஸோ சின்ன பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா இதில் பாய்சன் இருக்குது, ஜஸ்ட் பூவை மட்டும் பறிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு வச்சுட்டு இந்த மாதிரி. ஓகேங்களா, ரோட் சைடில் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ நல்ல பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் ரோட் சைடில் எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னா, எவ்வளோ வறட்சி இருந்தாலும் இந்த செடிகள் நல்லா தாங்கி வளரக்கூடியதுங்க. உங்களுக்கு விருப்பம்